மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா தாவேக்கா ஆதரவாளனாக இருக்கக்கூடியனா தாவேக்கா அவர்கள்ட்ட சில விஷயத்தை பேச போகிறேன். இது எனக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாத சில விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வச்சுக்கோங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட வருகையை நீங்கள் அத்தனை பேருமே பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் நானும் அண்ணனோட வருகையை பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பாக சொல்ல போனால் அண்ணன் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அந்த தருணங்களில் மெய் சிலுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா டிஎம்ல ஏகப்பட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ப்ரோ இந்த 2 தப்பு நம்ம பசங்க பண்றாங்க, அட்ரஸ் பண்ணுங்க, நீங்க பேசுங்க, நீங்களும் பேசுங்க, நீங்க பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா ஹாஹா இதை கண்டிப்பா நம்ம பேசணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ணனோட கோவை வருகையில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவில். அதாவது அண்ணனோட கோவை வருகையில் இருக்கக்கூடிய சில விஷயத்தையும் பார்க்க போறோம், அதே நேரத்தில் தவிர்க்க வேண்டிய சில விஷயத்தையும் பார்க்க போறோம். ஸோ இனிமே நம்ம திருத்திப்போம், ஏன்னா நம்மளை திருத்த யாரும் வர வேண்டியதில்லை, நம்மளே நம்மளுக்குள்ள பேசி திருத்துப்போம். அப்படிப்பட்ட ஒரு உறவு கட்டமைப்புலாம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த கோவை வருகையை பற்றி கொஞ்சம் டீசெண்டான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். அந்த ஒரு பதிவில் ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அண்ணனோட கோவை வருகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் திட்டமிடப்பட்ட போது ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ட்ரெண்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் விஜய் அண்ணாவை வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டு அந்த ஹேஷ்டேக் கீழே பார்த்தீங்கன்னா அண்ணனோட வருகை சம்மந்தப்பட்ட காணொலிகள் புகைப்படங்கள் அத்தனையுமே கொண்டு வந்த ஐடி விங்க்கு என்னுடைய பாராட்டுகள். அதாவது அண்ணனோட ஒவ்வொரு வருகையும் நம்ம இப்படித்தான் ஆவணப்படுத்தணும். ஒரு ஹேஷ்டேக்குள்ளே போகும்போது நமக்கு அத்தனை விஷயமே கிடச்சிருது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணனோட கோவை வருகை பார்த்தீங்கன்னா கோவை முழுக்க நிறைய விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா நமக்கு அண்ணன் கோவை வரான்னு தெரியும், கோவையில் இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்குமே தெரியணும்ல. ஸோ இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல முயற்சி. இதற்கும் என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கோவை வருகை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே ஏர்போர்ட் மூலயமா தான் வரப்போறான்னு தெரிஞ்சோன்னே ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெரியவங்க, குடும்பத்தினர்கள்னு சொல்லி எல்லாருமே ஒரு சேர, அதாவது ஒத்த சிந்தனையில் ஒரு மனிதருக்காண்டி இவ்வளோ உறவுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அங்கே காத்திருந்தாங்க. குடும்பமாக சாரையாக அங்கே காத்திருந்தாங்க. அது அத்தனையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அத்தனையுமே அப்படியே மேற்சிலுக்க வச்சிச்சு அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பாயிண்டாக இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் ரோடு ஷோ நடத்தக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டாங்க. ரோடு ஷோ அவர் நடத்தலைங்க, ரோட்டில் மிதந்து போனார். நம்ம உறவுகள் மேலே மிதந்து போகிற ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஏன்னா அண்ணனுக்கு எதிராக ஏராளமான அவதூறுகளை செஞ்சு இவருக்கான ஃபேன் பேஸை குறைக்கணும், இவருக்கான பொதுமக்கள் ஆதரவை குறைக்கணுங்கிறது பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அது அத்தனையுமே இன்றைய தினம் சுக்குநூறு ஆக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி அண்ணனோட வருகையில் மேல் சிரிக்கக்கூடிய தருணங்களை நான் தொடர்ச்சியாக பட்டியலிட்டே போகலாம். நம்மளுடைய பூத் கமிட்டி மாநாடோட கருத்தரங்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அண்ணனுடைய பேச்சு 4 மணிக்கு இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கக்கூடிய நிகழ்வுகள், நம்மளுடைய பூத் ஏஜென்ட்டோட வேலைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்ம பூத் ஏஜென்ட் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தியலை, ரொம்ப அற்புதமான ஒரு அரசியல் பரங்கம் தாவேக்கா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது அத்தனையுமே ரொம்ப ரொம்ப சூப்பர். இது அத்தனையுமே வேற லெவல். தலைவரோட பயணம், தலைவரோட திட்டமிடல் அத்தனையுமே நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனை நம்மள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்குரிய பகுதிக்கு நான் இப்போ போகிறேன். 2 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே கோபம் வந்திருக்கும். அதாவது நான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில உறவுகளை தாண்டி மற்ற அத்தனை பேருக்குமே இது கோபம் வந்திருக்கும். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்ணன் மேலே தொடர்ச்சியாக துண்டுகளை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. மாநாட்டில் ஒரு விஷயம் செஞ்சோம், நான் கண்ணெதிர பார்த்தேன், மாசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை ஓகே, அவரும் அந்த துண்டை அக்செப்ட் பண்ணி வாங்கி போட்டுக்கிட்டாரு, போட்டுட்டு அவரும் கடந்து போனார். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பரந்தூர் வரும்போது துண்டை தூக்கி போடுறது, வேறு எங்கே அண்ணன் வெளியே வந்தாலும் அவர் மேலே துண்டை தூக்கி போடுறதுங்கிறது ஒரு நல்ல செயல் கிடையாது. இது ரொம்ப 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 இது தவிர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறேன். ஒரு தடவை பண்ணமா, நல்லா இருந்துச்சா, அவரும் அக்செப்ட் பண்ணாரா, பார்க்க மாசம் இருந்துச்சா, அதோட விட்டுறணும். கட்சியோட துண்டை அண்ணன் மேலே தூக்கி போடுற விஷயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேணும். ஏன்னா நீங்களும் நானும் துண்டை தான் தூக்கி போடுவோம். ஆனால் நம்ம போர்வையில் இருக்கக்கூடிய வேற யாரோ அந்த துண்டுக்குள்ளே வச்சு வேற ஏதாவது தூக்கி போட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ அந்த துண்டு தூக்கி போடுற நிகழ்வை நம்ம தொடர்ச்சியாக தவிர்க்கணும். ஏன்னா அந்த துண்டுக்குள்ளே சின்ன கல்லை வச்சு தூக்கி போடலாம், சின்ன பிளேடை வச்சு தூக்கி போடலாம், என்ன வேணால் பண்ணி தூக்கி போடலாம். ஸோ இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுது. என்னப்பா தலைவர் மேலே துண்டு தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியோட ஒழுக்கம் அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குள்ளாகுது. ஸோ இது பொதுமக்கள், நமக்கு அது நம்ம அண்ணனுக்கு நம்ம துண்டு கொடுக்குறோங்கிறது நமக்கு அது மாசாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி 3 லேயர் இருக்குது. எதிர்க்கட்சிகள் இதை தப்பான பிரச்சாரம் பண்ணி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகும், பொதுமக்களும் நம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த துண்டு தூக்கி போடுற நிகழ்வை இனிமேல் அடுத்தடுத்த விஷயங்களில் நிச்சயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய
வேண்டுகோளாக இருக்குது. இது ஒன்றா. ரெண்டாவது, அண்ணனை பார்க்கணும். இது பெரிய ஆசை. பார்க்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் மரத்தில் அப்படியே பதுங்கியிருந்தார் போல் அந்த வேன் வரும்போது மரத்து மேலே குதிக்கிறார். இந்த பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஏறுறாரு, அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் ஏறுறாரு. இந்த அண்ணனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இந்த விஷயங்கள் அத்தனைக்கு தான் நாங்கள் ஒய்பிரிவு பாதுகாப்பாக கேட்டோம். ஏன்னா அண்ணன் மேலே அபரிவிதமான அன்பை செலுத்துகிறாங்க. அந்த அபரிவிதமான அன்புலாம் அண்ணனை எப்படியாவது பார்த்துணுங்கிற ஆசையில் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இப்படிலாம் செஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் செய்தி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் பண்ண வரவேற்பு பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணலை. நம்ம அண்ணன் எடுத்த அந்த அரசியல் பயிரங்க, அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது கூட நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு நல்ல அரசியல் பயிரங்க மாநாடுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை பெரிய லெவலில் ஊடகங்கள் அட்ரஸ் பண்ணல. ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, தாவேக்க ஆதரவாளர்கள் விஜய் வண்டி மேலே ஏறினார்கள், ஏறி குத்தாட்டம் போட்டார்கள்லாம் சில ஊடகங்கள் போட்டாங்க. ஸோ விஜய் அண்ணா வண்டி மேலே ஏறுற அந்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, இது ஏதோ புதுசாக இருக்குது. இது வேணாம். இது நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது வேறு சில உறவுகளும் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த இடத்துக்கு போகும்போது வேறு சில உறவுகள் பண்ணுவாங்க. இதுவும் நல்லது கிடையாது. இதுவும் வந்து அண்ணனோட பாதுகாப்பு விதிமீறல் சொல்கிறது. அவருக்கு ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனத்தில் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. வாகனத்துக்கு வெளியிலேருந்து கையை காட்டலாம், ஹாய் சொல்லலாம், இல்லை சூப்பர் அண்ணா, இல்லை டிவிக்குன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அது வாகனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம என்ன பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாகனத்துக்கு மேலே ஏறுதல் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ சரின்னு பண்ணல. இது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அண்ணனோட செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கள். ஒய்பிரிவு பாதுகாப்பு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் 11 பேர் சேர்ந்து எப்படி தான் இதெல்லாம் கட்டுப்படுத்துவீங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. எங்களை நாங்கள் திருத்திக்க முயற்சி பண்ணுறோம். இருந்தாலும் அண்ணனோட பாதுகாப்பில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது நான் குறிப்பிட விரும்புகிறேன். மூணாவது, அண்ணனை பார்த்தரணுங்கிற ஆசை தானே இது அத்தனைக்குமே. அண்ணன் நம்ம கொடுத்த துண்டை போட்டுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும், அண்ணன் நம்மளை பார்த்தாருன்னா நல்லா இருக்குங்கிறது தானே உங்களுடைய ஆசை. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா செய்யுங்க. அல்லது கட்சியில் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நல்லா செய்யுங்க. உங்கள் வேலை நல்லா இருந்துச்சுன்னா அண்ணனே உங்களை கூப்பிடுவார். இதற்கு பெரிய உதாரணம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் இருக்காங்க. எனக்கு இந்த ஊடகத்தில் தாவேக்கா சார்ந்து யூடியூப்பில் நிறையா வீடியோக்குள்ளே கொடுக்கணும், உண்மையாகவும் நேர்மையாகவும் வீடியோக்குள்ளே கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேலை. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா 800 வீடியோக்கள் அப்படிங்கிறத இலக்கா வச்சு என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கட்சிக்காண்டி இந்த வேலையை நான் செய்கிறேன். இந்த வேலையை நான் செய்யும் போது இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, இது என்னையும் அண்ணன்ட்ட கூட்டு போய் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு அண்ணனை பார்க்குற தீவிர ஆசை இருந்தால் நீங்கள் கட்சிக்காண்டி ஒரு இலக்கை எடுத்துக்கங்க, அந்த வேலையை செய்யுங்க. அந்த வேலை அண்ணனை வந்து யார் பாரு, யார் இந்த பையன், இவனா கூட்டு வாப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் வேலை உங்களை அண்ணன் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மரத்துலேருந்து ஏறி குச்சி இவ்வளோ சிரமம்லாம் பட வேணாம். அந்த வேலை மூலமாக அண்ணன் அட்ரஸ் பண்ணும்போது அண்ணனை பார்க்கலாம், சில நிமிடங்கள் பேசலாம், இவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் 10ஓட 11 இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி வந்து குறைஞ்சிட்டு தான் நிறையா பண்ணணும். ஆனால் 10ஓட வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை தீர்க்கமாக செஞ்சீங்கன்னா அந்த வேலையை நான் முன்னாடி சொன்னபடி அண்ணன்ட்ட கூட்டு போகும். உங்களுக்கு அண்ணனை பார்க்குற அவ்வளவு ஆர்வம் இருந்தால் இந்த விஷயத்துக்கு வாங்க, இப்படி போங்க, இந்த டைரக்ஷன் வேணாம், இந்த டைரக்ஷனில் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு அண்ணனை பார்க்குற வாய்ப்பு நிறையா கிடைக்கும். ஸோ அண்ணனோட வருகை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த அத்தனை மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனை வரவேற்க போன அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய பூத் கமிட்டி மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதையும் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணிவிட்டு அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த ஏராளமான பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.